அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மூளை 100க்கு 100. நீயாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் மூளை 100% எண்ணமற்று போய் தன் புதிய உன்னத உத்வேக இயக்கத்தை தொடங்குகிறது. மூளை என்பது 100% எண்ணமற்று போகின்ற நிலை என்பது பொதுவான வாழ்க்கையில் 3 இடங்களில் இருந்தாலும், விழிப்பு நிலையில் இருந்தாலும் சரி அல்லது கனவு நிலையில் இருந்தாலும் சரி, இந்த 2 நிலைகளிலும் அது எண்ணம் அற்று போவதில்லை, எண்ணம் அமிழ்ந்து போவது. அதை முதல்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, எண்ணம் அமிழ்ந்து போவது வேறு, எண்ணம் அற்று போவது. ஆனால் கனவற்ற நிலையில் ட்ரீம்லெஸ் ஸ்லீப்பில் ஓரளவுக்கு போயிடும். இது போயிடும், எண்ணம் அமிழ்ந்து. அந்த நிலையில் தான், பட் அந்த நிலையில் கூட மூளை இயங்கிக் கொண்டு தானே இருக்கிறது. மூளை இயங்காமல் இருக்கிறது நினைக்க வேண்டாம். The self circuit of the neurological networks is processing. But do we have a sense in it? No. But we get the status of transcending space and time. That is the meditative state. எல்லாவற்றையும் மறந்து விடுகிறோம் அல்லவா, அப்பொழுது எண்ணம் அமிழ்ந்து இருக்கும். அந்த அமிழ்ந்து இருக்கும்போது மூளையில் நடக்கக்கூடிய ரகசியங்கள் தான் பெரிய ரகசியம். வாட் வி ஹவ் அப்சர்வ்டு, வாட் வி ஹவ் ரிசீவ்டு, வாட் வி ஹவ் ஸ்டோர்டு, படித்தலாக கேட்டலாக இதெல்லாம் நம்ம உள்ளே செய்து கொண்டு இருக்கிறோமோ அவைகள் எல்லாமே பிரெயினில் ஸ்டோர். பட் அந்த கான்சன்ட்ரேஷன், இந்த ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் இட் 1 to 1 இருந்தால் தான் நீங்கள் 100க்கு 100 உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சரியாக இருக்கும். எதையோ கேட்டுக்கிட்டு, அதாவது கவனிக்கிறது மாதிரியே என்று பல்வேறு வகைகளில் டைவர்ட்ஸன்லேருந்து when you are receiving anything, it won't be registered in the brain automatically. But there is a process of registration is going on, but the registration is not 100% கிடையாது. ஏன்னா இந்த கண்ணும் காதும் ரிசீவ் பண்ணும்போது அது முழுவதுமாக ப்ரிடாமினேஷன் இல்லாமல், அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன் இருந்தால் தான் த ரெஜிஸ்ட்ரேஷன் கோஸ். ஈவன் நீங்கள் பிளைண்ட் இருக்காங்க இல்லைங்களா, மாற்றுத்திறனாளி, இவங்க கண்ணை மூடிக்கிட்டு கூட ரிசீவ் பண்ணிடுவாங்க காது மூலம். பட் எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, எண்ணம் அமிழ்ந்து இருக்கிறது, எண்ணம் அழிந்து விடவில்லை. அதில் ஆன்மீகத்தில் எண்ணம் அழிந்து எண்ணம் அமிழ்ந்துன்னு சொல்லாமல் எண்ணம் அற்று போயின்னு சொன்னாங்க. தட் இஸ் த நிர்விகல்ப சமாதி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுது. இது என்ன நம்ம சொல்ல வர்றோம்னா, அந்த நிலையை நீங்கள் எப்போவுமே அடைவதற்கு தான் நீயாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் சயின்டிஃபிக் நிகழ்வியல் விஷயத்தை சொல்லித்தரோம். நடைமுறை விஷயம். நீயாக இருன்ற ஒரு விஷயம் தெளிவாக இருந்துக்கலாம். அந்த நீங்கள் தியானத்துக்கு போகலாம், அதில் முழுமை அடைகிறதுக்கு நம்ம எந்த முரண்பாடும் கிடையாது. யோகா போங்க, தியானம் போங்க, பயிற்சிகள் போங்க, கிரியா யோகா போங்க, எவ்ரிதிங் இன் த ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் leading towards the no thought. That is the still mind. The no thought என்றது still mind. பட் இது எப்படின்னா, யூ கேன் பி அந்த மெடிடேஷன் ஸ்டேட்டஸு, யோகா ஸ்டேட்டஸ்லாம் குறிப்பிட்ட நேரம் தான் நீங்கள் பண்ண முடியும். பட் as far as concerned the நீயாக இருக்குது, that is a self-knowledge. That is everybody is an individual. Everybody's observation, everybody's circumstances, everybody's DNA is completely different from others. ஒவ்வொருத்தரும் அவருடைய மரபணு திறனுக்கு தக்கபடியும், அவருடைய சூழ்நிலைக்கு தக்கபடியும், அவருடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடியும், அவன் வெளியிலிருந்து பெறக்கூடிய அப்சர்வேஷனிலிருந்து பெறக்கூடிய அத்தனை கேட்டலாக, பார்த்தலாக, ரசித்தலாக
பொறிகளின் வழியாக, புறங்களின் வழியாக, எந்த வேணாலும் வச்சுக்கணும். That will be registered in the brain according to the 100% observation, 100% circumstances, 100% DNA. அப்போ நீங்கள் ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நீங்களாக இல்லாமல் இது எளிமையாக நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம் ஒவ்வொரு நொடியும். இப்போ when I just expressing something towards you, நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், நான் I must concentrate on the concept in which I am concentrating. I should not be diverted. Even though இப்போ நான் உட்கார்ந்து பேசுகிறதா ஒரு இடம், அந்த இடத்துல கொஞ்சம் சவுண்ட் இருந்துட்டு தான் இருக்கும். But when I start to talk, when I start to speak, ப்ராப்பராக போய்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நீயாக இருந்துட்டிங்கன்னா இந்த உலகத்திற்கு அத்தனை ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ் ஆஃப் எனி மெடிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆர் இதுக்கிட்ட வரும்போது அது ஒரு 5% தான் இருக்கும். ரெண்டாவது அது தற்காலிகம். பட் இது எப்படின்னா, நீங்கள் எவ்ரி செகண்ட்ஸ் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 1440 நிமிடத்துலேயே 86,400 செகண்ட் யூ கேன் ரிசீவ் எனிதிங் பை அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன் நீங்களாக இருப்போம். நீங்களாக இருப்பது என்னுடைய மனம், என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மனச்சாட்சி, என்னுடைய மரபணுத்திறன் ஆற்றல்கள், என்னுடைய அறிவு, எல்லாமே என்னுடைய காலம், இடம், பொருளாம் நான் இன்னொருவர் இல்லவே 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 இத்தனை சொல்கிறேன். அந்த இடத்துக்கு வந்தால் தான் அப்படி வரும்போதே உங்களுக்கு கம்பேரிஷனும் அண்டு இமிட்டேஷனும், கம்பேரிஷன் சுத்தமாக ஒப்புமையும் ஒப்பனையும் காலியாயிடும். இன்னொருவர் போல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையே இல்லாமல் அழிந்துடும். அந்த அழியும் போது தான் உங்களுக்கு தெரிய வரும். யூ வில் கெட் அ நியூரோ சயின்ஸ் படி சொல்கிறேன், நீங்கள் பெரியவர், யூ வில் கெட் த சேம் ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரீம்லெஸ் ஸ்லீப்பிங். யூ வில் கெட் த சேம் திங் when you are observing. நீங்கள் எப்படி கனவற்ற உறக்கத்தில் எல்லாவற்றையும் மறந்து, உலகத்தை மறந்து, இடத்தை மறந்து, அத்தனையும் மறந்து இருந்தீர்களோ, அப்பொழுது அனாவசியமான எல்லா எண்ணங்களும் அமிழ்ந்து இருந்தனவோ, அந்த நிலையில் பிரெயின் வில் கெட் சம்திங் நியூ ப்ராசஸ். தட் இஸ் தி செல்ஃப் சர்க்கியூட் ஆஃப் தி நியூரானிக். அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஏன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கேட்பது எல்லாமே ஃப்ரண்டல் லோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றையும், பார்ப்பது எல்லாமே ஆக்சிபிட்டல் லோப்புலையும் பதிந்து கொண்டு இருக்கிறது என்ற சயின்டிஃபிக்கான உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி எடுக்க முடியும், எங்கேருந்து வந்துச்சு? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் பதிந்து வைத்த விஷயங்கள்லாம் இப்போ தெரியுது. ஹவு டு யூ கெட் இட்? பிகாஸ் ஆஃப் த ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ அப்சர்வேஷன் தான். அதில் ஒன்றும் மாற்றங்கள்லாம் இருக்குது, மேலேருந்து கீழே விழுகிறது. பட் அதில் முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிற வேண்டியது, ஏற்கனவே நம்முடைய டிஎன்ஏல பதிந்திருக்கிற விஷயத்துக்கு மேலே நாம் கேட்டது பார்த்ததெல்லாம் பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு எழுத்தாளர் எழுதுகிறாருன்னா அவர் ஏற்கனவே எழுந்தது, ஒரு ஓவியர் வரைகிறாருன்னா அந்த வரைதலிலிருந்து இன்னும் ஒரு இசை, ஒரு மேத்ஸ், அந்த 8 ஸ்மார்ட், பாடி ஸ்மார்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ஸ்மார்ட்டு, பீப்புள் ஸ்மார்ட், வேர்ட் ஸ்மார்ட், மேத்ஸ் ஸ்மார்ட், மியூசிக்கல் ஸ்மார்ட், பிக்சர் ஸ்மார்ட், எல்லாம் நேச்சுரல். இந்த எல்லாமே ஆல்ரெடி வி காட் இட் ஃப்ரம் தி மதர்ஸ் ஹூம். அங்கேருந்து நம்ம கருவறையிலேருந்தே கொண்டு வந்திருக்கோம். எவ்ரிபடி இஸ் ஹேவிங். இது எல்லாருக்கும் தெரியும். வேர் வி ஆர் டிஃப்ரெண்ட்னா பிகாஸ் ஆஃப் தி டிஃபரன்ஸ் ஆஃப் தி டிஎன்ஏ. 10 தலைமுறைக்குள் இருந்த தாத்தாவுடைய முகம் நமக்கு இல்லை அப்படின்னா தட் ஹாஸ் பீன் சம்திங் இதாகிடுச்சு. அது நிறையா நீங்கள் மெடிக்கலாக போனீங்கன்னா புரிஞ்சுக்கணும். பட் ஒன் திங், ஒரே மாதிரி முகத்தை இன்னும் நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஈவன் ஒரே மாதிரி முகம் கூட ட்வின்ஸில் வந்துடும், ஆனால் ஒரே மாதிரி கேரக்டர் பார்க்க முடியாது.
மாற்றானுக்கு அதே தான். குட்டி பிறந்த குழந்தைகள் ட்வின்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் சேம் அண்ட் கன்ஜாயின்ஸ் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் த சேம். இதெல்லாம் நீங்கள் சயின்டிஃபிக்காக உள்ளே போனீங்கன்னா அப்போ நான் தனி. இப்போ நான் தனினா நான் சாப்பிட்றது, நான் என்னுடைய ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்துக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு, நான் மட்டும்தான் செய்ய முடியும். காப்பியிங் குழந்தைகள் கொஞ்சம் சொல்லித்தரணும். என்ன பண்ணிடுறோம் நம்மன்னா பெரிய கொடுமை, இந்த குழந்தைகளை ஆக்கிரமித்து அவங்கள நம்மளுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே கொண்டாந்து அனாவசியப்படுத்த தொடங்கி அங்கே தான் சிக்கல் தரும், அங்கே அடிமையாக்கிடுறோம். அப்படி அதனால தான் இன்றைக்கி பல லட்சம் குழந்தைகள் அப்படியே அடிமையாகவே கல்வி பள்ளிக்கூடங்களும் அப்படித்தான் இருக்குது. கல்வி நிறையா சொல்லிட்டாங்க, ஜேகே சொல்லிட்டாரு, நிறைய சொன்னாங்க, ஓஷோ சொன்னாங்க. யாரும் ஆக்க முடியலைன்றாங்க. ஆக்க முடியலைன்னு ஆக்க முடிகிறதுக்குரிய ப்ராசஸ் ஆஃப் ப்ராப்பர் சிலபஸ் அவர் வைக்கிறார். இப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பூமியை மாற்றுவதற்கு எங்கேயுமே போகிறது. குழந்தைகள் போகும். விவேகானந்தர் இளைஞர்களை கேட்டார். நம்ம சொல்கிறோம் குழந்தைகள், எதுவும் 1 வயதுலேருந்து 15 வயதுக்கு மறுபடியும் வர்றேன். அப்படி ஆக்கிட்டாலே குழந்தைகள் எல்லாமே அவர்களாக இருப்பார்கள், அவர்கள் நீயாக இருப்பார்கள், அவர்கள் யாரோடும் கம்பேர் பண்ண மாட்டார்கள். அன்பு கருணை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எங்கேயுமே சிக்கல் வராது. ஸோ இதுதான் முதல்ல. அப்புறம் அமைதி அடையலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா யாரும் அவங்க அறிவால் எண்ணங்களினால் அவர்களாக இல்லை. அவர்களாக இருக்கும்போது அங்கே குழப்பமே இருக்காது. அவர்களாக இல்லாமல் இருக்கும்போது தான் அமைதி. மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.